அனைவருக்கும் ஓணம் திருநல்வாழ்த்துக்கள்ங்க. எஸ்பெஷலி கேரளா, நம்ம தமிழ்நாடு, உலகம் முழுக்க இருக்கிற கேரள மலையாளி மக்களுக்கும் ஓணம் திருநல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே எவ்ரிஒன், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அந்த ஓணம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத இந்த சில விஷயத்த நான் சொல்றேன். எஸ்பெஷலி இது வந்து பார்த்தா இந்த மலையாளி மக்கள்லாம் கோச்சிக்காதீங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல போறேன். ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஓணம் வந்து எடுத்தாலே 2 விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஒண்ணு டான்ஸ், இன்னொன்னு ஸ்நாக்ஸ். இதுதான் காமனா. ஏன்னா அந்த புட்டுலேருந்து எல்லாமே. தென் கோலம். இந்த கோலம் தான் மெயின். பூக்கள் எல்லாம் போடுற கோலம். இந்த சில விஷயம் ஞாபகம் வரும். ஆனா இந்த ஓணம்னாலே பேசிக்கா ஓணம்னா என்ன எப்படின்னா இந்த மான்சூன் இருக்கு. இந்த மான்சூன் கிளைமேட்டை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ஓவரால் ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கு. பிகாஸ் இந்த வெயில் காலம் முடிஞ்சு அந்த மழை பெய்யும் போது அந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ், ட்ரீஸ்லாம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்படி பண்றாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு எப்படி சொல்றது, தெய்வீக நம்பிக்கையும் இருக்கு சொல்லப்போனா. மகாபலி சொல்லி ஒரு தலை சிறந்த ஒரு மகாராஜா இருந்திருக்கிறாரு கேரளால, திருச்சூர்ல. அவர் வந்து பார்த்தா ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு ராஜாங்க. பட் அவர் ஒரு லிட்டில் பிட் அசுரர் அவரு. அசுரரா இருந்தாலும் அவர் நல்ல மனிதர், நல்ல ராஜா. அவர் ஆட்சியில வந்து பார்த்த எந்த மக்களும் வந்து பட்டினி, பஞ்சம், கொலை, கொள்ளை, அப்புறம் எந்த தப்பான எண்ணங்களும் இல்லாம அவர் நல்ல விதமா அந்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த மக்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. இத பார்த்து ஆஸ் யூசுவல் இந்த தேவர்கள்லாம் பொறாமப்பட ஆரம்பிச்சாங்க. இப்படியே போயிருந்தா இந்த மகாபலி நம்மள ஓவர்டேக் பண்ணி இந்த பூமியை மொத்தமா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு பொறாம வந்துருச்சுங்க. பொறாம. இந்த பொறாமோட வெளிப்பாடோட மகாவிஷ்ணு கிட்ட போய் மகாவிஷ்ணு இப்படியே போயிருந்தா எங்க இதெல்லாம் வேலை செய்யாது. எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்க வந்து எங்களுக்காக ஒரே ஒரு அவதாரம் எடுத்து பூமிக்கு போய் இவரோட கூட்டத்தை அடக்கிட்டு வாங்க சொல்றாரு. எனக்கு ஒரு கேள்வி, இவர் அப்படி என்ன பண்ணாரு? அவர் மக்களை அவர் நல்ல விதமா பார்த்துக்கிட்டாரு. பட் இதை பிடிக்காத தேவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணா, அவரோட தேவர் தான். ஸோ வந்து ஓகே நான் எடுக்கிறேன். அப்புறம் வாமனன் சொல்லி ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. வாமனன் மீன்ஸ் இஸ் அ டார்க், ஒரு குள்ள மனிதர், ஒரு பிராமின் குள்ள மனிதர். அவரோட ராஜ்யத்துக்கு போறாரு. ராஜாவோட பண்பு என்னன்னா, சாமானிய மக்களும் சரி, தெரியாத மக்களும் வந்து உதவின்னு கேட்டா அந்த உதவி பண்ணினவர ராஜாவின் இது. இவர் வேற நல்ல ராஜால, சரி பண்ணுவோமே சொல்லி அவர் சரி சொல்லுங்க பிராமணரே சொல்லி கேட்கும்போது, இஸ் ஜஸ்ட் 4 to 3 ஃபீட். அதாவது எனக்கு 3 அடி நிலம் வேணும் சார். 3 அடி நிலத்துல நான் கால் வைக்கணும்னு சொல்றாரு. இஸ் லிட்டரலி கன்ஃப்யூஸ். ஓகே. அந்த ஓகே சொன்ன அடுத்த செகண்ட் இஸ் பியாண்ட் தி ஸ்கை ஹைட் பிகம். அதாவது அவரோட ஹைட் வந்து அசூர வளர்ச்சி ஆயிடுச்சுங்க. எவ்ரி ஒன் இஸ் ஷாக்ட் அண்ட் கன்ஃபியூஸ் ரிகார்டிங் திஸ். ஒரு குள்ள மனிதன் எப்படி இது அப்பாவுக்கு வந்திருக்கு கடவுள் போல.